இருக்கு உங்களுக்கு தெரியல. ரொம்ப அழகான ஒரு தருணம் இது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்றதை விட பரமன் சார் அவர்களுடைய உயர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு டீம் ஒர்க். நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான திரைப்படம் கொடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு மீடியா நண்பர்கள் எல்லாருமே முழு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நானும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சிறப்பு வணக்கம். இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு காரணம் என்னோட நண்பன் இனிகோ பிரபாகர். இனிகோ பிரபாகரை பற்றி சொல்லணும்னா நிறைய டைம் தேவைப்படும். ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கு அண்ணா. நிறைய பேர் இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நேற்று கூட நான் ஆந்திரா கிளப் போயிருந்தேன். அங்கே ஒரு மேனேஜர் பார்த்துட்டு யாருன்னு கேட்டாரு, நீங்க நடிகர் மாதிரியே இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை, கெட்ட வேற மாத்திட்டே இருந்தா எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். நீங்க நடிகரான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவேன். என்ன படம்னு கேட்டா சுந்தரபாண்டியன் தான் முதல் சொல்லுவேன். சுந்தரபாண்டியன் ஒரு படம். ஆமா ஆமா, அந்த பொண்ணை லவ் பண்ணீங்களா அந்த பஸ்ல வந்து, இனிகோ பிரபாகர் தானே. இந்த மாதிரி நிறைய வாட்டி என்ன கேட்டிருக்காங்க. அவர்கிட்ட போய் சவுந்தரராஜான்னு கேட்டிருக்காங்க. எங்க ரெண்டு பேருக்கு பெரிய சண்டை வந்துட்டே இருக்கு. நான் கேட்பேன், அவரு எவ்வளவு அழகா இருக்காரு, நான் எவ்வளவு வேற மாதிரி இருக்கு, என்ன போய் அவரோட சொல்லிட்டு இருக்கீங்க. சிலர்கிட்ட சொல்லுவேன், சில பேர்கிட்ட வந்து நான் அந்த காம்ப்ளிமெண்ட் ஒத்துக்குவேன். நேற்று ஒத்துக்கிட்டேன், ஆமா நான் அங்கே இனிகோ பிரபாகர் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய நண்பன். நாங்க சுந்தரபாண்டியன்ல சசிகுமார் அண்ணா, விஜய் சேதுபதி, இனிகோ பிரபாகர், அப்புக்குட்டி எல்லாமே நாங்க ஒன்னா வேலை பார்த்தோம். அப்போ வேலை பார்த்ததுல இருந்து எனக்கு நிறைய அனுபவங்கள் இனிகோவோட. எனக்கு அது முதல் படம். எனக்கு வந்து ஒரு நடிப்பை பத்தினா ஒரு ஆழமான சிந்தனை இல்லாத ஒரு படம், ஆர்வம் மட்டுமே இருந்த ஒரு காலகட்டம். டயலாக் பேசினா போதும் நடிப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆர்வம் மட்டுமே. அப்ப எங்களுக்கு டயலாக் கொடுத்த அந்த டைம்ல வந்து எஸ்ஆர் பிரபாகர் வந்து ஒரு தொணக்காலம் மிஸ் பண்ணா கூட திட்டுவாரு. அவர் எழுதின டயலாக்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்தாலும் பயங்கரமா திட்டுவாரு. அந்த ஒரு பயமே இருந்துட்டு இருக்கும். இனிகோ பிரபாகரும் எஸ்ஆர் பிரபாகரும் நல்ல நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்ப பார்த்து க்ளோஸா பேசிட்டே இருப்பாங்க. இருந்தா கூட அவர் ஒரு சீனை எடுத்துட்டு அந்த சீனை எடுத்துட்டு அவர் எடுக்கிற டெடிகேஷன் இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா மக்கப் பண்ணிடுவேன். அந்த சீனை டயலாக் மனப்பாடம் பண்ணிடுவேன். நான் ஜாலியாக ரம்பால இருப்பேன். இவர் வந்து ஒரு சின்ன டயலாக்கா இருந்தாலும் அதுக்குள்ள போய் இதுக்குள்ள என்ன மூட் இருக்கு, இதுக்குள்ள எந்த சென்ஸ் இருக்குன்னு அவர் பேசிட்டே இருப்பேன். எனக்கு ஒண்ணுமே புரியாது, யாரையும் இன்னும் அவர்கிட்டே இருக்கு. அப்பதான் நீங்க அப்புறம் தெரியும். எனக்கு நானும் விஜய் சேதுபதி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனிகோ பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவு வேலை. எங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினா கூட மீதி பேப்பர் எடுத்து போயிடுவாரு. அந்த மூட்லயே இருப்பாரு. ஸோ வெரி வெரி டெடிகேட்டட். இன்ன வரைக்கும் சினிமா மட்டுமே நேசிச்சுட்டு சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு நான் பல வாட்டி அவர்கிட்ட நான் சொல்லுவேன், தலைவா நீங்க கண்டிப்பா ஜெயிப்பாரு, அதுல மாற்று கருத்து கிடையாது. எல்லாத்துக்குமே சினிமா ஆரம்ப காலகட்டத்தில் ஜெயிச்சிடலாம், இல்ல மிடில் ஜெயிக்கலாம், இல்லாட்டி எண்டு. விக்ரம் சார் மாதிரி ஒரு டைம்ல ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நண்பர் சூரி கருடன்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஜெயிச்ச மாதிரி இனிகோ பிரபாகர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவா கண்டிப்பா ஜெயிப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு பெரிதும் இருக்கிறது. அதுக்கு இந்த படத்துக்கு நீங்க பத்திரிகையாளர்கள் என் நண்பன் இனிகோவுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு உங்களுக்கு தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஏன்னா சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாதுங்க அவருக்கு. இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வர்றாங்க, எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி வர்றாங்க. எனக்கு தெரியும், பர்சனலா சொல்றேன். கல்யாணம் பண்ணிக்க வராங்க. நீங்க ஏதாவது நம்ம முறையில நம்ம சொல்லிட்டு வராதுங்க. பேசிட்டே இருக்கும்போது அது சுந்தரபாண்டியன்ல இருந்து இருக்கு. சுந்தரபாண்டியன் இருந்து சாப்பிடுவாரு, அளவா சாப்பிடுவாரு. வயிறு ஒரு டேப் வச்சு டெய்லி இன்ச்சா பார்த்துட்டே இருப்பாரு. கூடிடுச்சா, இங்க எவ்வளவு இருக்கு. அந்த அளவுக்கு வெரி டெடிகேட்டட். அதனாலதான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா ஈஸியா அடைஞ்சிருவாரு. அப்புறம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பில் நிறைய நண்பர்கள் இருந்தா கூட ஒரு சிலர் மட்டும்தான் எனக்கு போன் பண்ணி எனக்கு இந்த ஒரு படத்துல வாய்ப்பு இருக்கு நீ போன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சில நண்பர்கள்ல இனிகோ பிரபாகர் முதலிடம். அவர்கிட்ட கதை சொல்லி அவர் நடிக்க முடியாதோ இல்ல அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தோ என்ன வந்து கண்டிப்பா என்னதான் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுவாரு. சத்தியமா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கும். அது அப்படி அவர் ஒரு படம் அவர் படம் வேணாம், அவர் பண்ண முடியாத படத்தை நான் பண்ண படம் தங்கரதம். அதுல ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோவா நான் பண்ணிருப்பேன். ஸோ ஒரே துறையில அதாவது ஒரே நடிகன், ரெண்டு பேருமே நடிகர்கள் இருந்தாலும் ஒரு போட்டி இல்லாம பொறாம இல்லாம எந்த ஒரு ஈகோ இல்லாம அந்த கேரக்டரை வந்து விட்டு கொடுக்கறதுல இனிகோ என்னுடைய நண்பன் சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன்.
ஸோ கண்டிப்பா உங்க குணத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது இனியோ. அந்த மேப்ல சென்றாயன் எப்ப ஃபோன் பண்ணாலும் மாமா மாமா ஜெயிக்கிறோம் மாமா மாமா ஜெயிக்கிறோம் மாமா மாமா ஜெயிக்கிறோம் மாமா. சத்தியமா சொல்லு அவ்வளவு அவர் சொல்லும் போது எனர்ஜி ஒரு எனர்ஜி வரும். எனக்கு அவர் மசப்பட்டி படத்துல இருந்து தெரியும். அந்த படத்துக்கு நான் டப்பிங் பேசினேன், ஹீரோவுக்கு டப்பிங் பேசினேன். அந்த வேலையை அடிக்கடி பண்ணுவேன். அப்போ அதை பார்த்துட்டு மாப்பிள என்ன மாப்பிள்ள முன்னாடியே வந்து ஏன் மாப்பிள்ள ஜீவனை பார்க்கல, நீ உசிலம்பட்டிக்கு வர நீ நடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு அந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்து இன்னும் அதே பாசத்தோட என்ன உதவி கேட்டாலும் எனக்காக பண்றது என் மாப்பிள்ள கதையின் நாயகனா இருக்க நீ ஒரு நாளைக்கு சூரியன் மாதிரி கதாநாயகனா மாறுவா. வாழ்த்துக்கள். சங்கர் சார் கோல்சூர் சொன்னேன். இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே புவனேஷ் நான் தான் பெரியகுளம் பரஞ்சோதி பேசுறேன்ப்பா. காக்கா படத்துல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். பக்கத்துலயே இருக்கீங்களா? இந்த கேரக்டர் வெளியே வரலையா? சாரி, நான் வந்து இதெல்லாம் தான் சொல்லி உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்றேன். நானும் இப்ப காமெடி கேரக்டர் பண்ணி எலி சார் கரெக்ட் பண்ணி அவர் படத்துல நடிச்சிடலாம்னு சொல்லி இப்ப உட்காந்து நானும் ஜீவாவும் என்ன பேசலாம் இப்ப எல்லாம் சீரியஸா போயிட்டு இருக்கு. இவங்க ஏதோ சிரிக்க வைக்கணுமே ஏதான்னு சொல்லிதான் ஏதோ நான் ட்ரை பண்றேன். மொக்கையா இருந்தா பரவாயில்ல, திட்டாதீங்க. சோ புவனேஷ் சாரி இந்த வருது தொலைவா ஒரு காமெடிக்காக நகைச்சுவைக்காக சொன்னேன். அவ பக்கத்துல இருக்க நம்ம பார்த்திருக்கேன், நிறைய பார்த்திருக்கேன். வாழ்த்துக்கள், நான் நல்லா பண்றீங்க. சோ இல்ல எனக்கு பேர் தெரியல சத்தியமா. திருச்சி சாதனா. ஓ நம்ம ஏரியா தான், நான் நகரம் தான். ஐயோ நான் இல்ல. அதனால இப்ப என்ன பேசினதுதான் மறந்துட்டேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண தரமன் சார் எங்க ஊர் தான், தேனி உசிலம்பட்டி பக்கத்துல. அவர் சொன்ன கதையை கேட்கும்போது ஒரே ஒரு வாட்டி நான் 2 பேருக்கு நான் கைத்தட்டுன்னு ஆசைப்படுறேன். நீங்களும் சேர்த்து கைத்தட்டுன்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு, இந்த ப்ரொடியூசருக்காக நீங்க கொஞ்சம் பலத்த கைத்தட்டுக்கலாம். இது அவர் பார்த்து இன்னும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய படங்களை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ரேணுகா கிருஷ்ணசாமி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சார். அடுத்து என் நண்பன் ஜீவாக்காக ஒரு வாட்டி கைத்தட்டுங்களா? ஏன் அப்படின்னா எந்த ஆடியோ லான்ச்னாலும் யாரு டைரக்டர், யாரு ஹீரோ, யாரு ப்ரொடியூசர் எதுவுமே கேட்கறது இல்ல. அவர் ஃப்ரீயா இருந்தா முதலா வந்து நின்று கடைசி வரை இருந்துட்டு போற மனுஷன். சத்தியமா இத ஒரு 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 தேவைக்காக கூட பண்ண முடியாதுங்க. ஒரு தேவைக்காக கூட பண்ண முடியாது. அவ்வளவு ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல மனுஷன். லவ் யூ தலைவா, லவ் யூ. நலன் சார், நலன் வந்து நாங்களாம் கார்த்திக் சுப்ராஜ், காக்கா மூட்டை டைரக்டர் மணிகண்டன், நாங்களாம் வந்து ஷார்ட் பிலிம் எடுக்கிற காலத்துல இருந்து நலன் தெரியும். அப்ப இருந்து நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், தலைவா ஒரு கேரக்டர். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹியூமர் சென்ஸ்ல ஒரு 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 சின்ன விஷயம் பேசினா கூட அதுல என்ன மாதிரிலாம் ஒரு எக்ஸிகியூஷன் கொடுக்க முடியும், பெட்டர்மெண்ட் பண்ண முடியும்ன்றதுலாம் எங்க டீம்ல வந்து தி பெஸ்ட் பர்சன். எங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அல்போன்ஸ் புத்திரன், கார்த்திக் சுப்பராஜ், மணிகண்டன், நானு, விஜய் சேதுபதி, ஒரு பெரிய டீம் இருக்கோம் நாங்க. நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது. நான் ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசரா இருந்தேன், ஆக்டரா இருந்தேன். இவங்கெல்லாம் டெக்னிக்கல் பர்சன். இவங்க பேசலாம் பாதி புரியாது. பட் நலன் குமாரசாமிகிட்ட ஒரு விஷயத்த கேட்டு அவங்க டிசைட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஒரு மணிகண்டனா இருக்கட்டும், கார்த்திக் சுப்பராஜ் இருக்கட்டும், அப்ப இருந்து அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை பேசினாலும் அதுல ஒரு சென்ஸோட பேசுவாரு. பல வருஷமா நான் வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா சேர்ந்து வேலை பண்ணோம். விஜயாதராஜ் எழில் சார், விஜயாதராஜ்னா அந்த படத்துல நான் நடிக்கணும் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அடுத்த படத்துல நடிக்கும். எழில் சாரோட சார் உண்மையில் சார் பெருமை, ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார். எல்லாரையும் சொன்னீங்க சார். ஒரு பதட்டமாவே இருக்கும் சார். எனக்கு ஒரு மேடையில் உட்கார்ந்து போது இவங்க என்ன நம்ம கவனிக்க போறாங்க, நம்ம என்ன பேச போறோம், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஒரு கான்சியஸும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். அதுல சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுவோமா மாட்டோம்ன்ற ஒரு டென்ஷனும் உள்ள இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போய் இந்த படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக ஏதாவது பண்ணிட்டு பண்ற ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாத்தையும் சொல்லணும்ன்ற எண்ணம் இருக்கும். ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிடும். பட் யூ ஆர் அமேசிங் சார். நீங்க எல்லாத்தையுமே சொல்லி அது சொன்ன விதம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப். அகைன் இந்த படத்துல ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு விழா நாயகன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ட்ரெய்லர் மியூசிக் பார்த்தேன். இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொசக்குட்டி அவருக்கு நான் பொன்னாட போத்துன்னு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்க ஜெய்மி படம் பார்த்துட்டு அவ்வளவு நான் ரசிச்சேன் அவங்களுடைய ஆக்டிங்க. ஸோ மணிமேகலை மேடம் என்னோட எனக்கு வேறெங்கும் நடிச்சாங்க. எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது படத்தை சொன்ன போது தான் எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஞாபகம் வருது இந்த இடத்துல. எனக்கும் விஜய் சாருக்கும் பயங்கர சண்டை.
அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஆர்ஓ. அந்த படத்துல நான் ஹீரோ, கவுண்டமணி என்ன ஒரு ஹீரோ. இந்த மாதிரி பெரிய கூட்டம் இருக்கு, விஜய் சேதுபதி இருக்காரு, சந்தானா இருக்கு, பெரிய கூட்டம், நண்பர்கள் கூட்டம் வந்துருச்சு. என்னை எப்போ கூப்பிடுவாங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் என்னையும் கூப்பிடல, ரித்திவிகாவும் கூப்பிடல. என் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன ஏன்னா ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அப்படியே நடிச்சாச்சு. அந்த படத்தை வெளியே போட்டு ஆடியோ லான்ச் ஒவ்வொரு கட்டம் உயர்ந்து போகும்போது நம்ம எப்பயாவது இந்த மீடியா முன்னாடி தெரிஞ்சிட மாட்டோமா, நம்ம திறமையை ப்ரூவ் பண்ணிட மாட்டோமான்னு இருக்கும்போது அன்னைக்கு என்ன மேடையில கூப்பிடவே இல்லை. என் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. என்ன பண்ண நானே போய் சொல்ல முடியுமா? முடியாது. நேரம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு அவர் மேல சரியான கோபம். அவர் பேரை கேட்டாலும் எனக்கு பயங்கரமா கோவம் வருது. எப்படி அவர் எப்படி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட சண்டை போடுறேன், ப்ரொடியூசர் கூட கேட்கிறேன். இல்லப்பா தெரியலப்பா அப்படின்னு அவங்க ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. அப்ப அவர் மேல எனக்கு புரியாத கோவம் நிறைய இருந்துச்சு. அப்போ அடுத்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு எப்பயாவது அவர் ஈவெண்ட்டுக்கு போனாலும் அவர் அங்க வந்து அப்படி போயிடுவேன் நான். அப்படி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது எனக்கும் அவருக்கும் பரிச்சயம் இல்லாதனால, பேசாதனால அந்த கோவம் இருந்தது. அவரு என் பேர் எழுதி கொடுத்துருக்காரு. அதை மிஸ் பண்ணது அன்னைக்கு ஈரோடு மகேஷ் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ தவறு வந்து ஈரோடு மகேஷ் பண்ணது. அதுக்காக நான் இவர் மேல கோச்சுக்கிட்டேன்னு அதுக்கப்புறம் நான் வருத்தப்பட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் ரொம்ப பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டாரு. உண்மையிலே வந்து விஜய் முரளியண்ணா அதுக்கப்புறம் எந்த மேடையா இருந்தாலும் அவர் யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அந்த படத்துக்காகவும் அந்த படத்தோட கலைஞர்களுக்காகவும் கடைசி வரையும் நின்று அதை வந்து பிஆர் பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வாரு. இடையில வந்து ஏதாவது கிளம்சியானா கூட அதை ஈஸியா உடச்சு விட்டு டபுள் மீனிங் பேசி கொஞ்சம் கூட இது பண்ணாம குட்டி குட்டி கதைகள் பேசி, ஏன்னா அவருக்கு அவ்வளவு அனுபவம் இருக்கு, எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய விஜய் முரளியண்ணா திடீர்னு எனக்கு ஞாபகம் வச்சு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. இப்ப கூட தண்ணி கேட்டேன், கட்டிங் வாங்க கேட்கிறாரு. சோ எப்படியாவது இருக்கிற இடத்த ஒரு நல்ல ஹேப்பனிங்கா வச்சுக்கணும். அதன் மூலியமா அந்த படத்துக்கு விளம்பரம் கிடைக்கணுன்றது மட்டும்தான் அந்த அண்ணனோட எண்ணம். விஜய் முரளியண்ணா லவ் யூ. என்னை இன்வைட் பண்ண என் நண்பனுக்கும் டைரக்டருக்கும் பெரிய நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நம்ம சொசைட்டிக்கு பிரயோஜனமா ஏதாவது நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆனால் பரமன் எவ்வளோ ஆச்சரியப்படுவாரோ அவ்வளோ ஆச்சரியம் இப்போ பரமன் டைரக்டர் ஆனது எனக்கு. ஏன்னா எங்கள் ஜேர்னி எப்படின்னா, நான் முதல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் சில வார்த்தைலாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து எனக்கு ப்ரொடக்ஷன் சைடில் சப்போர்ட் பண்ணுற இபுன்னு இருந்தார். இபுவோட ஃப்ரெண்டு பரமன். அவங்க ஆனால் நான் வந்து என்னோட ஒர்க் பண்ணுவாங்க, டைரக்ஷனில் ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவாங்க. அப்போ அந்த வார்த்தை இப்படி ஒன்று தேவைப்படுது, கரெக்டாக எடுக்கலாம் அந்த சீன் அப்படின்னு சொன்னேன். அது எங்கேருந்தோ கஷ்டப்பட்டு எப்படியோ ஸ்பாட்டு கொண்டாந்தார். வார்த்தை 4 வார்த்தை கொண்டாந்தார். அதை வச்சு ஒரு சின்ன ஒரு காமெடி பிட் எடுத்தோம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்க்ரீனில் அவர் வரக்கூட இல்லை. ஸோ அவங்க ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணுறாங்க தெரியும். பட் இருந்தாலும் அதை தாண்டி ஏதோ ஒரு டைரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான், ஸோ அவனுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அது பெரிய மெனக்கடல் பண்ணி ரொம்ப தூரம் போய் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது இறந்துடக்கூட கூடாது, அது டக்குன்னு செத்துரும் அது வெயிலில் இருந்தால் அப்படின்னு சொல்லி பெரிய மெனக்கடல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், அப்போ அவங்க வேறு மாதிரி இருக்காங்க, நல்ல கேரக்டரோட இருக்காங்க அப்படின்னு என் மைண்டில் பதிஞ்சிருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ரெகுலராக அப்பப்போ மீட் பண்ணுவேன், நண்பர்களை தான் மீட் பண்ணுவேன். அப்புறம் நான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்பப்போ ஹாய் சொல்லுவாங்க, பார்ப்போம். அப்புறம் காது நடந்து போனப்போ டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் சார், பண்ணலாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சரி வாங்க. ஆனால் நான் அது ஏன்னா அதுக்கு முன்னாடி இவரோட நாங்கள் கதை சார்ந்தோ இல்லை வேறு சார்ந்தோ டெக்னிக்கல் சார்ந்தோ பேசினதில்லை. நான் பரமனை பார்த்து ஆக்டிங் சார்ந்தா பேசுவேன். என்னென்ன ரோல்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, என்னென்ன ட்ரை பண்ணுறீங்க, இதுதான் பேசுவோம். என்னடா திடீர்னு டைரக்ஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் என்ன நினச்சேன், ஸோ அந்த ஒரு சின்சியாரிட்டி இருந்துச்சுல, வாத்து பிடிச்சிட்டு வந்த கேங்கில் இது. ஸோ இவங்கிட்ட ஒரு செம்ம சின்சியாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் இனி நம்ம கூட ஜாயின் பண்ணிப்போம், அவருக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அவர் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற முறையில் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். மெயினாக கூட ஆக்டர்ஸை மேனேஜ் பண்ணுறது, ஆக்டிங்கில் உள்ளவங்கள பார்த்துக்கிறது, இதுதான் பரமன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சு அப்போ நானும் ரொம்ப வருஷம் படம் பண்ணாமல் வேறு விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா இந்த நியூஸ் வந்து இப்போ பரமன் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ண சொன்னால் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்ன படம் பண்ணுறியா? ஆமாம் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நோட் பண்ணல பயங்கர டேலண்ட் ஷேர் பண்ண அந்த மாதிரி டைப்பில் பரமன் நான் பார்த்ததே இல்லை.
பட் அதை தாண்டி இன்னைக்கு பரமன் இந்த படம் அமைஞ்சதுக்கு முக்கியமாக காரணமாக நான் பார்க்குறது வந்து ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ஆள், ரொம்ப நேர்மையான எண்ணங்கள். அதாவது தன்னுக்குள்ளே நிறைய பேருக்கு தனக்குள்ளேயே முரணான எண்ணங்கள் இருக்கும். சில விஷயம் நம்புவாங்க, அதுக்கு நேர்மறையான எண்ணங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் இல்லாமல் தான் நம்புற விஷயத்தை செய்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதில் குழப்பம் இல்லாமல் இருக்குது, அப்புறம் நேர்மையாக இருக்குது. இதுதான் அதுக்கு இந்த வாய்ப்பை நான் வாங்கி கொடுத்துச்சு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஃபேமஸான நடிகர்கள், அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காங்க. அவங்க ஃபோட்டோ வந்து போஸ்டரில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை தூக்கி நிறுத்தும். அவங்க எல்லாம் நண்பர்கள் அமைஞ்சு அவங்க இந்த படத்தில் நடித்தது வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். பரமனோட சேர்ந்து இந்த படம் நீங்கள் பண்ணதுனால தான் இந்த படம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஸோ மேலும் பரமனை வந்து நல்ல ஒரு பாதையில் போய் மேலும் நல்ல படங்கள் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் அழைக்கிறேன். அவர் வந்து ஆல்ரெடி உங்க ஃப்ரெண்டு சவுந்தர் நிறைய ரிவீல் பண்ணிட்டாரு சீக்ரெட்ஸ் எல்லாம். இப்போ உங்க டைம், நீங்க இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னை பற்றி நிறையா பேசிட்டாங்க, அதனால் நான் அவங்களுக்கு பதில் பேசி ஆகணும். உங்களுக்கு தெரியும் எல்லாம் டைம் ஆகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு மட்டும்தான் கேட்குறேன், கொஞ்சம் பேசிக்கணும். நான் இந்த படம் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுக்கு ஒரே காரணம், ஒரு நல்ல மனிதர் பரமன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த படம் நான் இமீடியட்டாக பண்ணுறேன்னு சொன்னேன். அவரை பற்றி அவர்கிட்ட பழகணும்னு சொல்கிறாங்க, நலன் சார் சொல்கிறாரு அவரோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட இப்படி ஒரு படம் பண்ணுறேன், காமெடி படம், நீங்கள் பண்ணணும் பிரதர் அப்படின்னாரு. அவர் என்கிட்ட சொல்லியிருந்த கதை வேற ஒரு கதை தான் சொல்லி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பழக்கம் எனக்கு கண்டிப்பாக அந்த படம் அவருக்காக பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்காக நான் பண்ணுறேன், ஓகே வரான்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இது. நிச்சயமாக அவருக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும். அடுத்தது படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்திய நாயகன். இவர் இன்னும் நிறையா விழாக்களை காணணும். ஏன்னா ரெண்டு சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்சன். அவர் ரொம்ப இன்னோசனான கேரக்டர், ஆனால் சாங் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொருத்தராக சொல்லணும். கூல் சுரேஷ் பிரதர்லேருந்து சென்ட்ராயன் சார், எங்களோட நடித்த ஹீரோயின் ரோஷ்மின், எல்லாருமே அவங்கள டெடிக்கேட்டட். என்ன நண்பர் அப்புக்குட்டி, ஏன்னா அங்கே வந்து நிறையா சொல்லணும், எல்லாம் சொல்லணுங்கிறது குழம்புது. அதாவது ரோஷ்மினை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேஷன். அடுத்தது என்ன சார் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என் நண்பர் இவர் சவுந்தர் சொன்னார், சவுந்தருக்கு நான் வந்து வாய்ப்பு இது பண்ணி கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட கேட்குற டைரக்டர் நல்ல இன்வால்மெண்ட்டாக, நல்ல டெடிக்கேட்டாக, இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாரா உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் இமீடியட்டாக சவுந்தரை சொல்லுவேன். அது ஏன்னா நான் சவுந்தர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அது அவரோட இன்வால்மெண்ட். இது நான் அவனை ரெக்கமெண்ட் பண்ணி வரதில்லை, அவரோட இன்வால்மெண்ட். ஆரம்ப ஃபர்ஸ்ட் படத்தில் அவரோட பதட்டங்கள் இருந்தார். இப்போல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. அதே போல் அவர் எனக்கு மேரேஜ் பண்ணாமல் அப்படிலாம் கிடையாது, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுவேன். அவர்கிட்ட சில பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுறது தப்புன்னு சொல்லிவிடுவார். அது ஒரு பெரிய அதனால் இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த சீக்கிரட் நான் சொல்ல போகிறது கிடையாது. இல்லை ஜாலி சொல்கிறேன். அப்புக்குட்டி வந்து அழகசாமி குதிரையில் நானும் அப்புக்குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹோட்டலில் ஒரே ரூமில் தான் வேணும். நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு 24 hours இப்போ முடிச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு ஃப்ரெண்டு, ஏன்னா ஒரு நல்ல மனிதர். உண்மை சொல்ல போனால் அவர் நேஷனல் அவார்டு வாங்கினாலும் அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாரோ அதை விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டேன். அடுத்தது அண்ணன் இல்லை, அவர் இல்லாத நல்லது. அவரை பற்றி பெருமையாக பேசும்போது அவர் முன்னாடி பேசாமல் இருக்க ரொம்ப நல்லது. சீனு ராமசாமி அண்ணன், அவரை பற்றி இந்த ஒரு விஷயம் மட்டும் பேசிட்டு தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. அவர் வந்து தென்மேற்கு பருவக்காற்றுக்கு என்ன ஆடிஷன் கூப்பிடுவார். நான் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சுசீந்திரன் சார் படம் அழகர் சாமியின் குதிரையில் நான் கமிட் ஆகிருக்கேன், அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். அது நண்பர் சுசீந்திரன், அவர் நம்ம இன்னைக்கு ஹீரோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்கோம். இப்போ இவர் ஆடிஷன் கூப்பிட்டா நான் பண்ணேன். என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நீ தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் வந்து சுசி சார்ட்ட சொன்னேன், இல்லை அந்த டேட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். சார்ட்ட போய் சொன்னேன், சார் இது பண்ண முடியல சார் அப்படின்னு. உண்மையை நான் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆனால் அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார். என்னப்பா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மைண்ட் அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ இல்லைன்னு சொல்றியே அப்படின்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். திட்டி எனக்கு மெசேஜ் அனுப்புனார், சினிமாவை நேசிக்க கற்றுக்க, நான் எவ்வளோ ரசிச்சிருந்தேன்னா உன்னை நான் இது கமிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்டி மெசேஜ் அனுப்புனார். சாரி சார்னு அனுப்புனேன். திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு படம் நேஷனல் அவார்டு வின்னர் டைரக்டர் அவர். திரும்ப ஒரு 1 year கழிச்சு கூப்பிடுவார். சீனிராமசாமி சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சேன், கூப்பிட்டு பார்த்தியா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற காட்டுறதுக்காக கூப்பிடுவாரோ என்ன நினச்சிட்டு போனேன். நீர் போகிற வரைக்கும் எனக்கு நீ தான் வேணும், உன்னை வச்சு பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திரும்ப அதுக்குள்ள டெஸ்ட் எடுத்தார்.
எனக்காக அந்த கம்பெனியில் இந்த பையனை கொடுங்கன்னு சொல்லி ஒரு கூட பிறந்தவங்க வேணாம் அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணார் அவர். அது வந்து எதுவுமே கிடையாது. அவர் சினிமா மேலே அவர் வச்சிருந்த அந்த கலை மேலே வச்சிருந்த ஈடுபாடு, அந்த மாதிரி ஈடுபாடானால் அவர் இருக்கிற வரைக்கும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த மனிதர். அப்படி ஒரு சிறந்த மனிதர். இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்னே என்னை பற்றி பேசினார். அன்னைக்கு நான் பேசலை, அதை பற்றி என்னன்னு பேசலை. திரும்ப இன்னைக்கும் பேசுறாரு. கண்டிப்பாக அது உண்மையான விஷயங்களை நான் சொல்லி ஆகணும். திரும்ப 3வது படத்துக்கு இடம்பொருள் ஏவலுக்கு கூப்பிடுறாரு. தம்பி நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னார். நான் எதுவுமே கேட்கல, ஓகே. நான் சில சூழ்நிலைகள் தள்ளி போயிடுச்சு, நடக்கலை. ஸோ இதுதான். ஆனால் ஒரு இப்படி உள்ள எண்ணங்கள் உள்ள ஆள்கள் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி ஆளுகளும் சரி தான், வரக்கூடிய ஆட்களும் சரி தான், நம்பிக்கையோடு அங்கே வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கும். அப்புறம் சொல்ல போனால் படத்தில் வந்து சென்ட்ராயன் ரொம்ப முக்கியமான ரோல். அவர் நம்ம டைரக்டர் பரமன் சார் அவர் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் சார் உண்மையை சொல்லணும்னா எல்லாரோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடி ஜேனலில் பண்ண படம். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். அந்த ப்ரொடியூசருக்கு நான் பெரிய வாழ்த்து சொல்கிறேன். ஒருத்தர் முகத்தை பார்க்காமே ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல மனுஷங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. எழில் சார் எழில் சாரை பற்றி சொல்கிறேன். எழில் சார் நானுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி இருந்தோம், அது மிஸ் ஆயிடுச்சுது. ஸோ அது அவருக்கு தெரியும், ஃப்ளோவில் பேசணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி. ஸோ அதனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். பரமன் இந்த பிரதரை வந்து நான் நிறைய தொலைக்காட்சி தொடர்களில் பார்த்துருக்கேன். பரமன் மடை திறந்தாச்சு. ஸோ இனி வந்து அணைக்கட்டு இல்லை, நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல படங்களாக பண்ணணும். அண்ட் இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அந்த ப்ரொடியூசருக்கு முதல்க நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறைமுகமாக இருக்கிற அவர் வந்து பெரிய தயாரிப்பாளராக திகழணுங்கிறது என்னோட ஆசை, வாழ்த்தும் சரி. மற்றபடி நிறைய பேர் பேச காத்துட்டு இருக்காங்க. பிரபாகர், I really love your performances-ங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர்ஸ். தமிழ் சினிமாவுக்கு நிறைய கதாநாயகர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த வரிசையில் நீங்கள் எல்லாரும், ஜீவா, நீங்கள் எல்லாருமே வந்து வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. ஜின்னாவுக்கு நன்றி. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், நல்ல சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா திரையரங்களுக்கு ஆடியன்ஸ் வரணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் டீம். தாத்தா. சார் சொன்ன ஒரு வேலை உண்மைதான். பொண்ணு கேட்டு போகிறப்ப நிறைய பேர் டார்ச்சரு. சினிமாக்காரப்பா சென்னையில் இருக்கான், மதுரையிலிருந்து பொண்ணை கட்டி கொடுத்தா சேனல்லாம் நடிக்கிறான், யார் கூட ஓடிடுவேன். நான் படிக்கும்போது நிறையா பேர் பொண்ணு கட்டி தரேன்னு போட்டி போட்டவங்களாம் எல்லாம் கைவிட்டாங்க. இவங்க வீட்டில் நிச்சயார்த்தம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த பையன் வேணாம், சினிமாக்காரன்டுதான், நான் இவர் கூட வாழ்ந்தா சென்னையில் வாழ்கிறேன், இல்லைன்னா மெரினா பீச்சிலோட நான் அங்கேயே சாகுறேன், கட்டினா அவரை தான் கட்ட வேண்டும், ஒத்த காலில் என்னை கல்யாணம் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஒரு நாள் கூட கோச்சிக்கு போனதில்லை. சண்டை வரும், சின்ன சின்ன சண்டை வரும். ஒரு நாள் கூட அவங்க மாதிரி கோச்சிக்கு போனதில்லை. இன்ன வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சது நாங்கள் 2 பேரும் படத்துக்கு போகல. நான் படம் பண்ணுறப்ப என்னை கூப்பிட்டு போகிறேன். நம்ம படம் தான் பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு 20 வருஷம் வெயிட் பண்ண வச்சு இப்போ தான் நம்ம படம் தேட்டருக்கு படத்துக்கு போகலாம், அடுத்த நம்ம படம் ரிலீஸ் ஆகிறப்பன்றது. அவங்களும் 20 போட இருக்காங்க. ரொம்ப நேரமாச்சு. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் மறுபடியும் குறிப்பாக நலன் சாருக்கு ரொம்ப நன்றி. சார் மறுபடியும் சொல்கிறேன் சார், நீங்கள் சொல்லலாம் நடிகராவோ சேனல் சைடோ நான் நடிச்சுட்டு கிடைக்கிறத நடிச்சுட்டு அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பேன், இல்லைனா ஊருக்கு போயிருப்பேன். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நான் ஏதோ கேட்டு வந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரே ஒரு நிமிஷம் சரிவா ஒர்க் பண்ணிட்டீங்க இல்லையா, அந்த ஒத்த காரணத்துக்கு தான் சார் இன்ன வரைக்கும் நான் இன்னைக்கு டைரக்டராக நிற்கிறதுக்கான மெயின் காரணம் நீங்கள் தான். ஒரே ஒரு உறுதிமொழி, உங்கள் பேர் சொல்லும் பிள்ளையா நான் கண்டிப்பாக இருப்பேன் சார், அதில் எந்த மாற்றுக்கு இருக்கிறேன் சார். அனைவரும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.